ஒரு வாய்ஸ் நோட்னால தப்பிச்ச ஒரு ஃபேமிலி. அது என்ன கதை முழுசாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி கோஸ்ட் இன்சிடென்ட் எதனா நடந்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விடுங்க. நல்லா இருந்தது, அதேமாதிரி ட்ரூவாக இருந்ததுன்னா உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். இப்போ ரொம்ப பேசணும்னா வீடியோக்குள்ள போயிடலாம். இது என்ன கதைனா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு காலேஜ் படிச்சிருந்தாராம். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் டேவே சப்மிட் பண்ணணும். இவர் என்ன பண்ணுறாரு, சரி அசைன்மெண்ட் நாளைக்கு சப்மிட் பண்ணணுமே சொல்லிட்டு அன்றைக்கி நைட் வந்து உட்காந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு. டைம் வந்து ஒரு 2 மணி அந்த டைமில் வந்து உட்காந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து கரண்ட் போகுது. கரண்ட் போனோடனே வந்து இவர் வந்து ரைட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபோனில் தான் இருக்குது. டார்ச் வச்சுட்டு ஃபோனையும் பிடிச்சிட்டு எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி கரண்ட்டை வந்தோடனே எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் நோட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்தமாரி வந்து எங்கள் ஏரியாலாம் கரண்ட் கட்டுறா, நீ அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா இல்லையா, என்ன பண்ணுற, எனக்கு இங்கே வந்து ஒரே போர் அடிக்குது, நாளைக்கு வேறு சப்மிட் பண்ணலாம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டில் அனுப்புகிறாரு. ஆனால் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு போன வாய்ஸ் நோட் வந்து வேறு. இவர் வந்து சரி இந்த வாய்ஸ் நோட்டை கேட்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாரு. ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து இவர் வாய்ஸ் தான் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவர் வாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆகி வேற யாரோ வாய்ஸ் வந்து பேசுகிற மாரி வந்திருக்கு. ஐ பிகைண்ட் யூன்னு சொல்லிட்டு சொன்னதே வந்து இந்த 2 வேர்டு வந்து அப்படியே திருப்பி வந்து அவர் கேட்டிருக்கு. இவர் வந்து பயத்தில் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவங்க அப்பா ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் மார்னிங் வந்து இவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் அனுப்பின வாய்ஸ் நோட் எனக்கு ரிட்டன் அனுப்பிச்சி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், டே நேற்று நீ அனுப்பிச்சது யார் வாய்ஸ்ரா, புது வாய்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு அனுப்பிச்சி விட்றான். அந்த வாய்ஸும் வந்து வேறு வாய்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணும்போது தான் தெரியுது, இந்த வீட்டில் வந்து அதுக்கு வந்து ஒரு அடுத்த நாள், இன்றைக்கி வந்து 16னா 17th வந்து ஒரு டெத் ஆகிருக்கு. சூசைட் மாட்டி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இன்னும் ஒரு நாள் லேட் பண்ணியிருந்தா கூட வந்து 17th அன்றைக்கி வந்து அந்த வீட்டில் யாராக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்களாம். இதை வந்து அவங்க சொல்லாமே வந்து வாடகைக்கு விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னார். அடுத்த நாளே அந்த 16th வந்து அவங்க ஃபுல்லாகவே வீடு எல்லாத்தையும் ரெண்ட்டு எல்லாமே செட்டில் பண்ணிட்டு எல்லாமே காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கே போய்ட்டுன்ற மாதிரி சொன்னார். இன்னும் 1 டே அந்த வாய்ஸ் நோட்னால வந்து அந்த ஃபேமிலியே தப்பிச்சுது. அந்த 1 டே டிலே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ஒரு உயிர் போயிருக்கும்.